அவங்க அடையாளம் வச்சுருக்கிற இடத்துல இது முதல் ஸ்கேனு. 120 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு. ஆவரம் இந்த லைனுக்கு சரி சரி இந்த எழுத்துக்கு மாதிரி வர வழியில் ஆனால் ஒரு 10 இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், டேனிங்காக அது நம்ம இந்த உடனே அது ஏதோ ஒரு ஊர் பேரை டைம் இருக்கும். இந்த ஓமி தலைவன் பற்றியா இந்த மாதிரி நம்பி தலைவன் கரை அதுக்கு முன்னாடி ஒரு ரோடு ரைட்டில் கட் ஆகும். பேஸ் இருக்குது, அதில் பேஸும் எடுத்துக்கிடுவாங்க. கூட போனாலும் ஒரு 100,000 வந்துடும். முதல் ஸ்கேன் முடிவில் பாயிண்ட் எதுவும் அடையாளம் வரல. இடுக்கில் ரொம்ப சுமாரான ஒரு இடத்த அடையாளம் வச்சுருக்கு. ஆனால் அது பொருள் போட பரிந்துரை இல்லை. இது அவங்க குறித்து வைத்திருக்கிற 2வது இடம். இதில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு இடம், அங்கிட்ட ஒரு இடம், 2 இடம் அடையாளம் வச்சுருக்காங்க. இதில் பைப் லைன் போகுது. இது நடுக பைப் லைன் போகுது. அந்த பைப் லைனை கிராஸ் பண்ணாதபடி பைப் லைனுக்கு உள்ளேயே வச்சுக்கிட்டேன். ஸோ 2 சைடும் பைப் லைன் போனாலுமே அதை கிராஸ் பண்ணல. ஒரு மெயின் லைன் ஒன்று 4 அவுட்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த பைப் லைனுக்கு பேரலாகவும் போகக்கூடாது, அதை கிராஸ் பண்ணவும் கூடாது. இந்த டிவைஸ் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேன் பண்ணால் சரியான ரிசல்ட் வரும். இப்போ டிரான்ஸ்மிட்டர் கருவி அந்த சின்ன புட்டுக்கிட்ட இருக்குது. அதுக்கு பின்னாடியும் பைப் லைன் கிடக்கு. ஸோ பைப் லைனை கிராஸ் பண்ணாலோ பைப் லைனுக்கு பேரலாக நம்ம ஸ்கேன் பண்ணாலோ தவறான ரிப்போர்ட்டு வரும். அதனால் கிராஸ் பண்ணவும் செய்யலை, பேரலாகவும் ஸ்கேன் பண்ணலை. முதல் ஸ்கேனில் ஒரு அந்த இடம் ஸ்கேன் பண்ண இடம், அதுவும் ஏற்கனவே எது கம்பு தேங்காயா அது எதை வச்சு பார்த்துருக்காங்க? கம்பா தேங்காயா செயின் வச்சு பார்த்தாங்களா? ஸோ அது வந்து ஈசானமலைங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த இடத்துல அடையாளம் பண்ணியிருக்காங்க. அது ஸ்கேன் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வந்திருக்கிறத பார்த்தா 40-45 அடி வரைக்கும் மாங்கோட்டை பாறை, அதாவது சிதைவு பாறை, டென்ஸ் மீடியா ராக், அதுக்கு கீழே ஃபுல்லாக இம்பீரியஸ் காட்ராக். ஸோ போர்வெல் போடும்போது நெட் ரிசல்ட்டு டஸ்ட்டாக போகும். அதுக்கு பிறகு அந்த சீப்பேஜ் வாட்டர் ஊறி வந்து ஒரு 40-50 வந்து கிடக்கும். அதெல்லாம் மோட்ரு பயன்பாட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. மோட்டர் பயன்படுத்த முடியாது. அதை மேல் டாப்பில் மட்டும் பாறை தான் இருக்குது. என்ன கேட்டரிங் காட்டணும்னா வெளியே அம்மா அவர் லைட்டாக போனாங்க. இது 3வது ஸ்கேன். மிக நீளமான ஸ்கேன். 39 மீட்டர் லென்த்துக்கு நடக்குது. 120 மீட்டர் ஆழம். இதில் 39 மீட்டர் ஸ்கேன் பண்ணலாம் அடையாளம் பண்ண இடம். இது வந்து டிஸ்டர்ப்டு ஏரியா. ஏன்னா இந்த கோட்டைச்சுவருக்கு அடுத்து தெரு பைப்பு கிடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 40 மீட்டர் பார்த்ததுனால இங்கே ஏறக்குறைய 300 அடி தூரம் இங்கே கவர் ஆகும் பேரலாக.
அதனால் கிழக்கு மேற்காக வெறும் 12 மீட்டருக்கு மட்டும் அந்த செலக்ட் ஆன பாயிண்ட்டை ரீசெக்அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது 4வது ஸ்கேனு. இந்த ஏரியாவில் பாறையமைப்பு வடமேற்கு தென்கிழக்குங்கிற டைரக்ஷன் நடக்கும். இந்த ஸ்கேன்லேயும் இதில் தண்ணி இருக்க மாதிரி ரிப்போர்ட் வரணும். இது கரெக்டான ரிப்போர்ட்டு. ஏன்னா இது வந்து வெறும் 12 மீட்டர் தான். இங்கேயும் எந்த விதமான பைப் லைனும் கிடையாது. அதனால் இதில் வர்ற ரிசல்ட்டு கரெக்டாக இருக்கும். ஆண்டனா வச்சு ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஸ்கேன் பண்ணதில் இதில் தண்ணி இல்லைங்கிற ரிப்போர்ட் வருது. 60 அடிக்குள்ளே லேசாக ஈரப்பதம், அது கீழே ஃபுல்லாக எதுவுமே இல்லை. ஏன்னா முதல் ஸ்கேன்லேயே நமக்கு தண்ணி இல்லாத ரிப்போர்ட் வந்துச்சு. ஏறக்குறைய அதே சரத்தில் தான் நம்ம லாங்காக பெரிய ஆண்டனா வச்சு பார்த்ததில் தண்ணி இருக்கிற மாதிரி காமிச்சது. காரணம் இந்த சோருக்கு அந்த பக்கம் பைப் லைன் போகுது, நீண்ட பைப் லைன், தெரு பைப் லைன் போகுது. அதனுடைய எஃபெக்டை தண்ணி இருக்க மாதிரி இதில் காட்டிட்டு சந்தேகத்தின் பேரில் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சு ஸ்கேன் பண்ணும்போது அது இல்லைங்கிற ரிசல்ட்டு தான் வந்திருக்கு. யானை குளிக்கும் தொட்டி. இது 5வது ஸ்கேன். இது கோசாலை. யானை குளிக்கும் இடம். இங்கே லீச்சு போயிட்டு கிடக்கு. இது வந்து யானை குளிக்கும் ஒரு தொட்டி, பெரிய தொட்டி. அங்கிட்டு மூலையில் ஒரு போர். இந்த எஃபெக்ட் எதுவுமே வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த 15 மீட்ரு ஷார்ட் டிஸ்டன்ஸை மட்டும் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. நூற்றி 125 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. ரொம்ப லாங்காக ஒரே ஸ்கேனில் கூட முடிக்கலாம். ஆனால் அதே அளவுக்கு ஏறக்குறைய டபுள் மடங்குக்கு பேரலாக இது ஸ்கேன் செய்து எங்கேயாவது பைப் லைனு லீச்சு போட்டிருந்தால் அதனுடைய பாதிப்பு வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ 15 மீட்டர் லென்த்துக்கு மட்டும் ஸ்கேன் நடக்குது. இது 6வது ஸ்கேன் நடக்குது. 125 மீட்டர் ஆழம், 15 மீட்டர் லென்த்து தான். அந்த 5வது ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் அமையலை. ஃபுல்லாக பாறை, 40-45 அடி வரைக்கும் இலக்கமான பாறை. அது கீழே ஃபுல்லாக கருங்கல் கடின பாறை வந்துடுது. யானை இது 7வது ஸ்கேன். இது நந்தவனம் பகுதி. 30 மீட்டர் லென்த், 125 மீட்டர் ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 5, 6வது ஸ்கேன். அந்த யானை குளிக்கும் இடம், யானை குளியல் குளம், அது அருகில் பார்த்த 2 ஸ்கேனுமே தண்ணி இல்லை. அங்கெல்லாம் பொருள் போட்டக்கூடாது. பக்கத்துலேயே திருக்குறுங்குடி பெரிய குளம் இருக்குது. நம்பியாறு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது இந்த ஊர் வழியாக. ஆனாலும் இங்கே நிலத்தடி நீர் வழங்குறது மிக குறைவு. காரணம் நிலத்தடி பாறை அமைப்பு.
ஸ்கேனில் 3 பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. அதில் இந்த மத்தியில் உள்ள இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சரி, இருந்த நீர் அதிகமாக இருக்குது. அந்த சாக்கு மூடை அது ஒரு பாயிண்ட்டு. ஸோ இந்த உங்கள் ஏரியாவில் வடமேற்கு மூலையிலையும் அங்கே தென்மேற்குக்கும் மத்தியில் தென்மேற்கு மூலைக்கு கொஞ்சம் கிழக்க இந்த சரம் போயிட்டுருக்கு. 60 அடிக்குள்ளே தண்ணி வருதான்னு மட்டும் பாருங்கள். ஸ்டோரேஜுக்கு எவ்வளோ நாளும் போட்டுக்காங்க. இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, அடையாளம் இல்லை. 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் 3 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் ஒரு இடம் ரொம்ப பெஸ்ட்டு. இது 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, தவறாக வந்த ரிப்போர்ட்டு, தண்ணி இருக்க மாதிரி ஏமாற்றினது. இது திரும்ப ரீசெக்கப் பண்ணி அதில் தண்ணி இல்லைன்னு உறுதி செஞ்சோம். இது 4வது ஸ்கேனு, யானை குளியலிடம் அருகில் உள்ளது. இது 6வது ஸ்கேனு, அதே யானை குளியலிடம். இந்த 7வது ஸ்கேனில் தான் 3 பாயிண்ட் அடையாளம். இதுதான் ஃபஸ்ட்டு போர்வெல் போட பரிந்துரை. திருக்குறங்குடி கோயில் உலகத்தில் 2 போர்வெல் பாயிண்ட்டு போர்வெல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்குது. ஒன்று வந்து நந்தவனத்தில், இன்னொன்று கோவில் தெற்குப்புறத்தில். அதுக்கு அடுத்து மதியம் வந்து ஆய்வுப்பணிக்கு சென்ற இடம் நாங்குநேரி அருகே உள்ள ஒரு இடத்துல 11 ஸ்கேன் பார்த்தோம். ஆனால் அங்கே வீடியோ எதுவுமே எடுக்க அனுமதிக்கலை, பதிவேற்றம் பண்ணவும் வேண்டான்ட்டாங்க. அதனால் அங்கே அந்த பதிவேற்றம் இல்லை.